எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த ஒரு வீடியோ ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ. ஆமாங்க, நம்முடைய சேனல் நேற்றோட 25,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆயிட்டோம். அதுக்கெல்லாம் உங்களுக்கு தேங்க்யூ சொல்லிடலாங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. அதுலயும் ஸ்பெஷலா சில பேர் கமெண்ட் கொடுப்பீங்க இல்லையா? உங்களை பத்தியும் சொல்லிடலாம். இந்த சேனல்ல இன்னும் என்னென்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் இருக்குங்கிறதையும் சொல்லிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. முதல்ல ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே நான் சொல்லிடுறேன். என்னுடைய பெயர் தேவி. நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சேனல் ஒன்று ஆரம்பிக்கலாம்னு யோசிச்சேன். நாங்க வந்து வெளிநாட்டுல இருந்தோம். வெளிநாட்டுல இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு வந்து நிறைய தமிழ் வார்த்தைகள்லாம் பேச சான்ஸ் இருக்காது இல்லையா? எங்க வீட்ல கண்டிப்பா எல்லாருமே தமிழ்ல மட்டும் தான் பேசிக்குவோம். இருந்தாலும் கூட அவங்களும் இன்ஃபர்மேஷன் பேஸ்ட் ஆனது பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. அவங்க கிட்ட வந்து இங்கிலீஷ்ல பண்றதுக்கு பதிலா தமிழ்ல பண்ணலாமான்னு கேட்டு கொஞ்சம் கொஞ்சம் நாங்க ஹெல்ப் பண்ணோம். அது மூலமா தான் என் குழந்தைங்க மூலமா தான் முதல்ல இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் பேஸ்ட் வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தோம். அப்புறம் அங்க இருந்து ஒரு 5 மாசம் கழிச்சு வேற ஒரு நாட்டுக்கு வந்தோம். அங்க வந்ததுக்கு அப்புறம் ஆம், நம்மளே இந்த சேனலுக்குள்ள வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் கண்டென்ட் எல்லாம் நானே வந்து உள்ள நுழைய ஆரம்பிச்சேன். ஸோ நீங்க பாக்குற ஒவ்வொரு வீடியோஸும் உண்மையாவே உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் பேஸ்டா இருக்குங்க. நிறைய பேருக்கு வந்து தமிழ் கண்டென்ட் போடுறேங்கிறது மட்டும்தான் தெரியும். ஆனா நம்மளுடைய சேனல்ல தமிழ் கண்டென்ட் மட்டும் இல்லைங்க. நிறைய நாடுகள்ல உள்ள இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் இருக்கும் இல்லையா? வித்தியாசமான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும் இல்லையா? அதையும் நம்ம போட்டிருக்கிறோம். உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும் பாருங்க. இந்த மாதிரி இப்ப நம்ம எல்லாம் வந்து கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த கொரோனா டைம்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, சைனால அப்படி என்னெல்லாம் சாப்பிடுவாங்க அப்படி எல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி என்ன அந்த மாதிரி எல்லாம் சாப்பிடுறாங்க? ஜப்பான்ல என்னென்ன மாதிரி எல்லாம் நம்பிக்கைகள் இருக்கு? ஏன் நம்ம நாட்டுல என்னென்ன மாதிரி எல்லாம் நம்பிக்கைகள் இருக்கு? நார்த் கொரியால என்னெல்லாம்ப்பா நடக்குது அப்படிங்கிற மாதிரி பிளேலிஸ்ட் போட்டு உங்களுக்கு ஈஸியா உள்ள மாதிரி நிறைய வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கிறேன். கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப தெரியாத விஷயங்களை சொல்லித் தர மாதிரி தான் இருக்கும். நார்மலா ஒரு வீடியோ போடுற மாதிரி உங்களுக்கு தெரியலாம். ஆனா ஒரு வீடியோ நான் உங்களுக்கு எடிட்டிங் கூட ரொம்ப நார்மலா இருக்கிற மாதிரி தெரியலாம். ஆனா இல்லங்க, நான் ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனையும் உங்களுக்கு பிரசன்ட் பண்றதுக்கு முன்னாடி குறைஞ்சது 3 4 வெப்சைட்ஸ்லயாவது செக் பண்ணி பார்த்துட்டு தான் போடுறேன். சோ நீங்க கண்டிப்பா இதை வந்து 99% நீங்க வந்து நம்பலாம். நம்மளுடைய உடல் உறுப்பு சம்பந்தப்பட்டது. நம்ம ஒரு சாப்பாடு தான் சாப்பிடுறோம் அப்படின்னா, இதுல என்னென்ன சத்துக்கள் தான் கிடைக்குது? இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எல்லாருமே தண்ணி குடிக்க தான் செய்றோம். ஆனா, வெறும் வயித்துல தண்ணி குடிக்கிறதுனால நமக்கு என்னென்ன ஆரோக்கிய நன்மைகள்லாம் கிடைக்குது? என்னெல்லாம் பண்ணலாம்? என்னென்ன தப்புலாம் இதுவரைக்கும் நம்ம பண்ணியிருக்கிறோம்? அதெல்லாம் எப்படி மாற்றி அமைக்கும்போது என்னென்ன மாற்றங்கள்லாம் கிடைக்குது? அந்த மாதிரி நெறைய வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நம்முடைய சேனல்ல இருக்குது. பிள்ளைங்க வயசுக்கு வரும்போது என்னென்ன மாற்றங்கள்லாம் நடக்குது? பெண் குழந்தைகளுக்கு வர மாரி மாற்றங்கள் ஆண் குழந்தைகளுக்கும் இருக்குதா? இந்த மாதிரி தாய்ப்பால் குடுக்கறனால என்னென்ன நன்மைகள்? குழந்தைங்களுக்கு கிடைக்கிற மாதிரி அம்மாக்களுக்கும் எதுவும் தாய்ப்பால் குடுக்கறனால இருக்குதா? அந்த மாதிரி நெறைய விஷயங்கள் இருக்குது. நீங்க பாருங்க. அது மட்டும் இல்லாம தமிழ் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி, இந்த தமிழ் பசில்ஸ் அதாவது தமிழ் சொல் விளையாட்டு, வார்த்தை விளையாட்டு மட்டும் இல்லங்க. நெறைய பழமொழிகள் போட்டிருக்கோம். பழமொழிகளோட பார்த்தீங்கன்னா, அதோட அர்த்தத்த ஒரு கதையோட சொல்லி தான் ஒவ்வொன்னுமே நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். அப்புறம் வந்து விடுகதைகள் போட்டிருக்கோம். இன்றைக்கு உண்மையாவே வந்து இந்த சேனல் ஆரம்பிக்கும்போது, இன்ஃபர்மேஷன் பேஸ்டுன்னு போடுறோம். ஏன்னா நான் ஆரம்பிக்கும்போது நான் அப்படிதான் யோசிச்சேன். எந்த ஒரு சினிமா டயலாக்ஸும் இதுல போடக்கூடாது. எடிட்டிங்ல வந்து ரொம்ப தூக்கலா போடக்கூடாது. ஏன்னா நம்ம வந்திருக்கதே வந்து இன்ஃபர்மேஷன் பேஸ்டா வந்திருக்கிறோம். அததான் சொல்லணுங்கிற அந்த எண்ணத்துல தான் நான் ஆரம்பிச்சேன். அப்புறம் தான் எனக்கு போக போக தான் தெரிஞ்சுக்கிட்டு, என்ன அப்படின்னா, எனக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ் மொழி மேல ரொம்ப ஆசை உண்டு. சரி, நம்ம போடலாமே அப்படின்ட்டு சும்மா தான் போட்டு பார்த்தேன். நீங்க எல்லாம் கமெண்ட்ஸ் போடுறத பார்க்கும்போது தான், என்ன மாதிரி உங்களுக்கும் தமிழ் மொழி மேல எவ்வளோ ஆசையா இருக்குது. நீங்களும் எவ்வளோ ஆர்வத்தோட ஒவ்வொரு புதிரையும் வந்து சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத உங்களுடைய ஒவ்வொருத்தங்களுடைய கமெண்ட்ஸ் மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ். நான் வந்து 2 வருஷமா அந்த சேனல் வச்சிருக்கிறேன். ஆனாலும் இன்னைக்கு நான் இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கிறேன். 25,000 சப்ஸ்கிரைபர்ஸ்ங்கிறது ரொம்ப நார்மல்லாம் கிடையாது. நெறைய பேர் அத ரீச் பண்ணிடுறாங்க. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, இன்ஃபர்மேஷன் பேஸ்ல இவ்ளோ பெருசா வரதெல்லாம் வந்து உண்மையாவே உங்க எல்லாருடைய சப்போர்ட்னால தான். அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் இப்ப தேங்க்ஸ் சொல்றதோட மட்டும் இல்லாம, கொஞ்சம் நெறைய கமெண்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அதுல எனக்கு பயங்கரமா ஊக்கப்படுத்தியிருப்பாங்கல்ல, அவங்கள பத்தி கொஞ்சம் சொல்லலாம்னு தான் நெனச்சேன். முதல்ல யாரு அப்டின்னா, கெனான் என்டர்பிரைசஸ். இவங்க வந்து ரொம்ப நாளா கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ சில இதெல்லாம் வந்து ஏதோ மாத்தி எல்லாம் சொல்லியிருக்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியுது அப்டின்னா, "ஏன் இப்டி சொன்னீங்க? இது இதனால தான் இப்டி சொன்னீங்களா? இப்டி போட்டிருக்க மாரி இருக்கே" அப்டின்ட்டு கேட்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்டின்னா, இப்போ ஒரு 3, 4 மாசத்துக்கு முன்னாடில இருந்து தான் எனக்கு இனிமேல் நான் சொல்லப்போற எல்லாருமே எனக்கு கமெண்ட் பண்றத நான் பார்த்தேன். முதல்ல யாரு அப்டின்னா, உமா மகேஸ்வரி. இவங்க வந்து எனக்கு 2, 3 மாசத்துக்கு முன்னாடி தான் பழக்கம். பழக்கம்னா எப்படி அப்டின்னா, நம்ம வீடியோஸ் போடும்போது அவங்க கமெண்ட்ஸ் போடுவாங்கல்ல அவங்க தான்.
ஆனா அவங்க கிட்ட இடையில ஏதோ ஒரு பழமொழி கூட நான் வேற ஒரு கோணத்துல பார்த்தேன். அத வந்து அந்த படம் மூலமா போடும்போது பார்த்தீங்கன்னா, அது கொஞ்சம் கஷ்டமா இருந்தபோது நான் அவங்க கிட்ட வந்து ஃப்ரீயாவே பேசினேன். "ஐயய்யோ! நான் வேற மாரி நெனச்சு போட்டேங்க. அது இந்த மாரி வந்துருச்சுன்ட்டு." அப்ப "இல்ல சிஸ்டர், நீங்க வேற மாதிரி பார்த்திருக்கீங்க. ஆனா அது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. புரியறதுக்கு இதா இருந்துச்சு." அப்படின்னாங்க. சோ ஏதாவது ஒண்ணு தோணுச்சு அப்படின்னா, உடனே அவங்க கிட்ட ஷேர் பண்ற அளவுக்கு தான் உமா மகேஸ்வரி கூட எல்லாமே கமெண்ட்ஸ்ல மட்டும் தான் நாங்க பேசிக்கிறோம். அது எனக்கு உண்மையாவே ஒவ்வொரு வீடியோஸ், ஒவ்வொரு ஷார்ட்ஸும் போடும்போது, அவங்களுடைய ரிப்ளை எல்லாம் பார்க்கும்போது எனக்கே வந்து பயங்கர ஷாக்கிங்கா இருக்கும். என்னடா இது! எவ்ளோ வார்த்தைகள் போடுறாங்க. நெறைய புது புது வார்த்தைகளா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இப்டின்னா என்ன அப்டின்னு கேட்டா கூட அதுக்கான அர்த்தத்தையும் போடுவாங்க. நெறைய பேருக்கு பொறுமையே நம்ம இல்லாம இருக்கிறோம். ஆனா அவங்க வந்து ஒவ்வொரு ஷார்ட்ஸுக்குமே அவங்க போடுற ஆன்சர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது, அவங்களுக்கு தமிழ் மொழி மேல எவ்ளோ ஆர்வம் இருக்குங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களுடைய ஒவ்வொரு கமெண்ட்ஸுக்கும் ரொம்ப தேங்க்யூ உமா மகேஸ்வரி. உமா மகேஸ்வரி எப்ப வந்தாங்களோ, அதே நேரத்துல தான் எனக்கு ஜெபசிலி தம்புராஜும் வந்தாங்க. இவங்களும் எனக்கு ரெகுலராவே கமெண்ட் போட்டுட்டு தான் இருக்காங்க. கமெண்ட் இன் த சென்ஸ் நம்ம போடுவோம் இல்லையா? ஷார்ட்ஸ் அதுக்கு எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, மங்கையர்கரசி குக்கிங் சேனல். இவங்களுமே வந்து ஒவ்வொரு ஷார்ட்ஸுக்குமே ரிப்ளை பண்ணிருவாங்க. அதுக்கு தேங்க்யூ. நீங்க ஒரு நாள் என்ட்ட கேட்டிருந்தீங்கம்மா, நீங்க நெனச்ச ஆன்சர்ஸ் எல்லாம் நான் எப்படி சொல்ல முடியும்னு சொல்லிட்டு. அப்படி இல்லம்மா, நம்மளுடைய சேனல்ல போடுற ஒவ்வொரு பசில்ஸுமே, அதாவது ஒவ்வொரு தமிழ் விளையாட்டுகளும் பார்த்தீங்க அப்படின்னா, வார்த்தைகள பேஸ் பண்ணி தான் போட்டிருக்கோம். அதுல வந்து சில நேரங்கள்ல நீங்க வந்து ஏதோ ஒரு ஊரோட பெயரோ, இல்ல அப்படின்னா ஏதோ ஒரு நாட்டோட பேரெல்லாம் குடுப்பீங்க இல்லையா? அந்த நேரத்துல, அந்த இடத்துல அந்த பெயருக்காக இல்ல, வார்த்தைகளும் இருக்குங்கிறதுக்காக தான் நான் பிராக்கெட்ல வந்து அந்த வார்த்தைய போட்டேன். நான் நெனைக்கிற வார்த்தைய நீங்க போட முடியாதுங்கிறதும், அது அப்படி நான் யோசிக்கலம்மா. அது இப்படி போட முடியாதுங்கிறதும் எனக்கு தெரியும். நான் எதுக்காக இத இப்படி சொல்றேன்னா, உங்ககிட்ட நான் கமெண்ட்ஸ்ல அதுல போட்டிருந்தேன். பட் நீங்க இன்னும் பார்க்கலன்னு நெனைக்கிறேன். சரி அதனால தான் உங்ககிட்ட இந்த வீடியோ மூலமா சொல்லிடலாங்கிறதுக்காக தான். நீங்களும் ரெகுலராவே கமெண்ட் போட்டுட்டு இருக்கீங்க. இது என்ன அர்த்தம் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்றதும்போது, நீங்க அதுக்கு ரிப்ளை பண்றீங்க. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கு அடுத்தமா பார்த்தீங்க அப்படின்னா, ஜெகதீஸ்வரி. நீங்க ஒவ்வொரு கமெண்ட்டும் போடும்போது பக்கத்துல ஹார்ட் போட்டு அனுப்புறீங்க சிஸ்டர். அது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதுக்கு உங்களுக்கு ஸ்பெஷல் தேங்க்யூ. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்டின்னா, நெறைய பேரு நான் உங்க எல்லாருடைய பேரையும் சொல்லலான்னு இருக்கிறேன். இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். ஸ்ரீகுமார் சார், நீங்க ஒவ்வொரு டைமும் ஆன்சர் குடுக்கும்போது, பதிலோட சேர்த்து பார்த்தீங்க அப்டின்னா, "அருமை, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்னு" சொல்லிட்டு உங்க பெயர் போட்டு அனுப்புவீங்க. அது ரொம்ப வந்து என்கரேஜ் பண்ற மாதிரி இருக்குது. இந்த காலத்துல நல்லா இருங்க அப்படின்னு சொல்ற வார்த்தைகள்லாம் வந்து நெறைய பேர் சொல்றதே இல்ல. ஆனா நீங்க ஒவ்வொரு டைமும் நீங்க ஆன்சர் எழுதும்போது இதோடு சேர்ந்து இதுவும் குடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஸோ ரொம்ப தேங்க் யூ சார். அப்புறமா ராஜலட்சுமி ஸ்ரீனிவாசன், நீங்க எப்ப கமெண்ட் போட்டாலும் நான் அத லைக் போட்டு, இந்த வார்த்தை ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்ட்டு பிராக்கெட்ல போட்டு நான் குடுத்திருப்பேன். நீங்க அத ஒவ்வொரு கமெண்ட்டையும் நான் அனுப்புனதுக்கு அப்புறமா நீங்க அத வந்து லைக் போட்டு அனுப்பியிருப்பீங்க. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இவங்க மட்டும் இல்ல. இன்னும் பார்த்தீங்கன்னா, இந்திரா பீமாராவ், பரமேஸ்வரி, ரோஜா, திலகவதி, வெண்ணிலா வெண்ணிலா, பழனி பொய்கை, ரவி, கல்பனா, ராஜ் திலகம், மீனா சீதா, மல்லிகா மோகன், அ ராமராஜம் பக்தி, லியாக்கத் அலி, ஜெயலக்ஷ்மி சுந்தர்ராஜன், பன்னீர்செல்வன், பொன்மதி, பாவனி தியா, ஜெயச்சந்திரா, மனோகரி, எலிசபெத் சந்திரசேகரன், ஜி.கே. தட்சிணாமூர்த்தி, காந்திமதிநாதன் ராமசாமி, நீங்கலாம் ரெகுலராவே கமெண்ட்ஸ் போட்டுட்டு வர்றீங்க. ரொம்ப தேங்க்ஸ். நான் யாராவது ரெகுலரா போட்டு உங்களுடைய பேர நான் சொல்ல மறந்துட்டேன்னா, ரொம்ப 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 சாரி. நீங்க எவ்வளோ தூரத்துக்கு ஆர்வமா ஒவ்வொரு ஷார்ட்ஸையும் பார்க்குறீங்களாங்க, அதே மாதிரி தான் நானும் வந்து ஒவ்வொரு ஷார்ட்ஸுக்குமே பார்த்தீங்க அப்டின்னா, ரிப்பீட்டாவும் வந்துரக்கூடாது. இன்ஃபர்மேஷனும் கொஞ்சம் நல்லா குடுக்குற மாரி இருக்கணும். ஏன்னா, இவங்க என்ன நல்லாவே இல்லன்னு நீங்க சொல்லிறக்கூடாது, நீங்க நெனச்சிறக்கூடாதுங்கிறதுக்காக, நானும் ஒவ்வொரு ஷார்ட்ஸுக்குமே நெறைய டைம் குடுத்து தான் பண்றேன். இன்னும் சொல்லப்போனா சில நேரம் வீக்கெண்ட்ஸ்ல வெளில போக வேண்டிய பிளான் இருந்தா கூட, நான் ஒரே நாள்ல நைட்டு கூட தூங்காம உட்காந்து 12 மணி வரைக்கும் உட்காந்து மீதி உள்ள 3 நாளைக்குலாம் வந்து ஸ்கெட்யூல் பண்ணி போட்டுட்டும் போயிருக்கேன் நானு. ஸோ நீங்க பார்க்குற மாதிரி நானும் உங்க மேல நெறைய எண்ணம் வச்சு தான் நானும் கிரியேட் பண்றேன். சும்மா ஏனோ தானோன்னு பண்ணலங்கிறதையும் உங்ககிட்ட சொல்லலாம்னு நெனச்சேன். நான் வந்து இந்த சேனல் தமிழ்லாம் போடும்போது, நான் கூட ஒரு நாள் வந்து ஒருத்தங்க தேவையில்லாம ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க. இந்த மாரிலாம் போடாத அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நான் ஜெகதீஸ்வரி அவங்களுக்கும், உமா மகேஸ்வரிக்கு தான் மெசேஜ் பண்ணேன். சிஸ்டர் உங்களுக்கு உண்மையாவே இந்த வீடியோஸ் நல்லா இருக்குதா? இல்ல நான் எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும்னு நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஸோ உங்ககிட்டயும் இப்ப அததான் நான் சொல்றேன். நானும் நெறைய தமிழ் வார்த்தைகள கத்துக்கிறேன். நீங்க ஆன்ஸர் குடுக்கும்போது இன்னும் நெறைய வார்த்தைகள கத்துக்கிறேன். இன்னொருத்தங்க ஆன்ஸர் குடுக்கிறத பார்த்து, இன்னொருத்தங்க வந்து நெறைய பதில்கள தெரிஞ்சுக்க முடியும். அதுக்காக தான். ஸோ இதோட மெயின் கருத்தே என்ன அப்டின்னா, நெறைய தமிழ் வார்த்தைகள் நம்ம வந்து பயன்படுத்தாம இருக்கிறோம். அத தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்காக தான்.
எல்லாரும் சேர்ந்து கத்துக்கலாங்கிறதுக்காக தான். இதுல எதுவும் மாற்றங்கள் நான் பண்ணணும், இல்ல இது இன்னும் இந்த மாரி வீடியோஸ் போட்டா நல்லா இருக்கும். இத கொஞ்சம் இப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு நீங்க என்னலாம் ஆரோக்கியமான கருத்துக்கள என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, தாராளமா அதையும் நீங்க கமெண்ட்ஸ்ல பண்ணுங்க. நான் அதுபடி செய்ய முயற்சிக்கிறேன். எதுவும் பிழை இருந்தா மன்னிச்சிருங்க. இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு 2 டைம் எடிட்டிங்ல எரர் விட்டுருந்தேன். 3 எழுத்து வார்த்தைன்னு சொல்றதுக்கு பதிலா 4 எழுத்து வார்த்தைன்னு அதுல கவனிக்காம விட்டுருந்தேன். இன்னும் ஏதோ ஒரு இடத்துல நான் ஒரு எழுத்தே தப்பா விட்டுருந்தேன். உமா மகேஸ்வரி நீங்க தான் கரெக்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ தேங்க் யூ. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். நான் இந்த சேனல் இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கு அப்படின்னா, அதுக்கு முக்கியமான காரணம் உங்களுடைய சப்போர்ட் தான். அதுக்கு ரொம்ப, ரொம்ப, ரொம்ப தேங்க்ஸ். நான் யோசிச்சேன். ஆனா கடைசில என்ன மாதிரி நீங்களும் தமிழ் மொழி மேல ஏகப்பட்ட தாகத்தோட இருக்கீங்கங்கிறதையும் கண்டுபிடிச்சுக்கிட்டேன். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ தேங்க் யூ. இன்னும் சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் நெறைய இன்ஃபர்மேஷன் ஓரியன்டட் வீடியோவும் போடுறேன். அதையும் பாருங்க. தேங்க் யூ. தேங்க் யூ சோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். பாய்.